Today we are going to discuss the Spring Boot application. So how to deploy the Spring Boot applications in Amazon Web Service. So auto deployment. ஒரு யூசர் வந்து ஜிட்ஹப்பில் கோட் கமிட் பண்ணிட்டார், அடுத்து புஷ் பண்ணிட்டார் அப்படின்னா அது வந்து ஏடபிள்யூஎஸ் என்வரான்மெண்ட்டில் வந்து ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் ஆகணும். ஓகே, அதுக்கு வந்து 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வந்து டாக்கர் ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஓகே, செகண்ட் ஸ்டெப்ஸ் வந்து அமேசான் எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, அதில் வந்து ஒரு ரெப்பாசிட்ரி க்ரியேட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்ஸ் வந்து பில்டு spec.yaml ஃபைல், அந்த ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபைல் வந்து ரீட் பண்ணி ஏடபிள்யூஎஸ் கோட் பில்ட் அந்த இந்த அமேசான் எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில் க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஓகே, அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து புஷ் பண்ணி அமேசான் எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில் போட்டு விட்டுரும். அந்த 5th ஸ்டெப் வந்து எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ், அமேசான் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ், அதில் வந்து நம்ம வந்து மேனுவல் டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். அடுத்து 6th ஸ்டெப்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் கோட் பைப்லைன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். ஓகே, இதான் வந்து 6th ஸ்டெப்ஸ். நமக்கு அதுக்கு தேவை வந்து ஒரு ஜிட்ஹப் தேவை, நம்ம அதில் தான் வந்து கோடெல்லாம் கமிட் பண்ணுவோம். அந்த கோட் இதான் மை ரெப்பாசிட்ரி. ஓகே, அடுத்து அதில் வந்து ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் இருக்குது. நம்ம இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசரில் போயிட்டு ஜாவா சூஸ் பண்ணணும், மேவன் அண்ட் வெர்ஷன். என்ன வெர்ஷன் வந்து ஸ்ப்ரிங் பூட்டோட வெர்ஷன்ஸ் 3.5.4, குரூப் நேம் கொடுக்கணும். ஓகே, AWS CI/CD அண்ட் ஆர்டிஃபேக்ட் ஐடி அது வந்து கொடுக்கணும். அடுத்து பேக்கேஜ் நேம், அடுத்து பேக்கேஜிங் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஜாவா வெர்ஷன் வந்து 17 சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம டிபெண்டன்சிஸ் வந்து ஆட் பண்ணணும். லேம்பேக் டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணுவோம். அது ஸ்ப்ரிங் வெப் அப்படின்னு ஒரு டிபெண்டன்சி. அடுத்து வந்து ஸ்ப்ரிங் டாக் ஓப்பன் ஏபிஐ, அது வந்து சாகர். இந்த ஃப்ரண்ட் எண்டில் வந்து நமக்கு தெரியும். ஓகே, வாட் ஆர் ஏபிஐ கிரியேட்டட், தட் அந்த ஏபிஐ வந்து லிஸ்டட் ஆகும். அடுத்து வந்து ஸ்ப்ரிங் பூட் டெவலப்பர் டூல்ஸ், அது வந்து ஃபாஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து ஜென்ரேட்டர் கொடுக்கும்போது க்ரியேட் ஆகும். இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதில் எக்லிப்ஸில் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் எக்லிப்ஸில். ஓகே, இந்த எக்லிப்ஸில் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், AWS CI/CDன்னு ஒரு பேக்கேஜ். அதுக்கு உள்ளாடி ஒரு அப்ளிகேஷன்ஸ், இது வந்து மெயின் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து க்ரியேட் ஆகிரும். ஓகே, அட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ஸ், இதான் வந்து ரூட் அப்ளிகேஷன். இதுக்கு பக்கத்தில் ஒரு கண்ட்ரோலர் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து என்னது டெஸ்ட் கண்ட்ரோலர் .javaன்னு ஒரு கண்ட்ரோலர் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதில் ஹெட் மேப்பிங், ரிக்வெஸ்ட் மேப்பிங், ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஃபார் தீஸ் 3 பேக்கேஜஸ் நீட் டு கிரியேட் த ஏபிஐ. ஓகே, இந்த 3 பேக்கேஜஸ் தேவை. ரெஸ்ட் கண்ட்ரோலர் வந்து ரெஸ்ட் ஏபிஐ க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அண்ட் ரிக்வெஸ்ட் மேப்பிங் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். அது டெஸ்ட் கண்ட்ரோலர். அதுக்கு உள்ளாடி கெட் மேப்பிங், வெல்கம் இன்னொரு யூஆர்எல்லை ட்ரிகர் பண்ணும்போது க்ரீட்டிங்ஸ் இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதை வந்து நாம் எப்படி ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் இன் ஏடபிள்யூஎஸில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் creating docker image. So first step, create the docker file. So here I am already created one docker file. Just declare the versions. Okay,
which Java versions we are using. Okay, we are using Java 17. Okay, the working directory app and the copy jar file target cid1 service.jar expose 8080 on the port the encryption java jar இந்த நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து 8088 வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இது வந்து ஃபைனல் நேம் ஃபைனல் ஜார் ஃபைல் அந்த நேம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறது வந்து form.xml நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜாவா வெர்ஷன் வந்து 17 கொடுத்துருக்கோம். அடுத்து இதோட ஃபைனல் நேம் வந்து cid1 சர்வீஸ்னு கொடுத்துருக்கோம். இதான் வந்து இதோட ஃபைனல் ஜார் ஃபைல். அதை வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். டார்கெட்லேருந்து நீ வந்து இந்த ஜார் ஃபைலை காப்பி பண்ணி எடுத்துரு அப்படின்னு டாக்கர் ஃபைலே கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்ட் ஸ்டெப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அமேசானில் லாகின் பண்ணணும். ஓகே, லாகின் பண்ணிவிட்டு நம்ம அந்த அமேசான் எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி இல்லையா அந்த சர்வீஸ்க்குள்ளாடி நம்ம போகணும். ஓகே, நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அமேசான் கண்டெய்னர் சர்வீஸ் அதுக்குள்ளே போயிட்டோம். அமேசான் கண்டெய்னர் சர்வீஸ் அதுக்குள் கெட் ஸ்டார்டட் அதை கிளிக் பண்ணுவோம். அமேசான் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் ECS elastic container service. Get started. No, Amazon container service அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியது அமேசான் எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஃபைனலாக தான் நம்ம வந்து AWSல வந்து போகணும். ஓகே, இதில் தான் வந்து நம்ம டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுவோம். நம்ம போக வேண்டியது அமேசான் எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஓகே, ஸோ அமேசான் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஓகே, view services, all services. Okay, click on view all services. ECR Amazon Elastic Container Registry. Okay, Elastic Container Registry அதில் போயிட்டோம். அதில் போயிட்டு நம்ம ரெப்போசிட்ரி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ரெப்போசிட்ரியோட நேம் வந்து CICD1 வெர்ஷன் 3. ஓகே, இந்த CICD1 ஒரு ரெப்போசிட்ரி க்ரியேட் பண்ணுறோம். இமேஜ் டேக் மியூட்டபிலிட்டி வந்து மியூட்டபிள். ஓகே, that's okay, nothing we changed, just okay, just we click on that create. Okay, so that repository வந்து create ஆகிட்டு. ஓகே, private repositories. ஸோ அந்த ரெப்போசிட்ரி க்ரியேட் ஆகிட்டு அதோட நேம் வந்து CICD1 வெர்ஷன் 3. ஓகே, நாம் வந்து இதில் செகண்ட் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அமேசான் எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி அந்த செகண்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்டெப்ஸ் build spec.yaml அந்த ஃபைலுக்குள்ளாடி நாம் போவோம். ஓகே, அது ஆல்ரெடி நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், build spec.yaml. அந்த ஃபைலில் வந்து வெர்ஷன் வந்து கொரோட்டா 17 இந்த ஜாவாவோட வெர்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து MVN க்ளீன் இன்ஸ்டால் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ரெப்போசிட்ரி URI இதை வந்து நம்ம காப்பி பண்ணி கொடுக்கணும். ஓகே, நம்மளோட URI தான் ரெப்போசிட்ரி URI. ஸோ காப்பீடு அண்டு இதை ஃபேஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இந்த ரெப்போசிட்ரி URI கொடுப்போம். ஓகே, சேவ் பண்ணிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து லாகின். இதை வந்து
mvn clean install, so that it will create the jar file. Okay, this command running on that. ஸோ டாக்கர் கண்டெய்னர் நேம் நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு இந்த கண்டெய்னர் நேம் வந்து சூஸ் பண்ணிக்குவோம், காப்பி பண்ணுவோம். காப்பீடு கண்டெய்னர் நேம், அந்த நேமை வந்து நாம் இதில் கொடுத்துருவோம். ஓகே, டாக்கர் கண்டெய்னர் நேம். ஓகே, டாக்கர் கண்டெய்னர் நேம் அதையும் வந்து கொடுத்துட்டோம். டாக்கர் கண்டெய்னர் நேம் கொடுத்துட்டோம். டாக்கர் கண்டெய்னர் நேம் நாம் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து இந்த ரெப்போசிட்டரி யூஆர்ஐ, அந்த யூஆர்எல்லையும் மென்ஷன் பண்ணிட்டோம். நம்மளோட ரீஜன் வந்து சவுத். ஓகே, யூ கேன் ஏபிள் டு சி ஹியர் we are in south region. ஓகே, ஏபி சவுத் 1 அந்த ரீஜியனை நாம் வந்து இதில் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, எங்கே கொடுத்துருக்கோம், இதில் கொடுத்துருக்கோம். ஏபிஐ சவுத் 1 அந்த ரீஜியன்ஸ் கொடுத்துட்டோம். டாக்கர் கண்டெய்னர் நேம் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இவ்வளோ முடிச்சுட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ 4th ஸ்டெப் AWS கோட் பில்ட் அப்படின்னு கோட் பில்ட். அதான் வந்து இந்த நேமில் இருக்குது பார்த்தீங்களா, கோடு பில்ட். ஒரு கோடு நம்ம கொடுக்குறோம், அதை வச்சு இது வந்து ஒரு இமேஜஸை க்ரியேட் பண்ணுது, பேக்கெண்டை வந்து க்ரியேட் பண்ணுது. அதான் அதோட பேர் வந்து கோடு பில்ட் பேர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, கோடு பில்ட். ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். நாம் இந்த டியூட்டோரியலில் வந்து AWSோட எத்தனை சர்வீசஸை வந்து படிக்கிறோம். கோடு பில்டுங்கிற ஒரு சர்வீஸை படிக்கிறோம். அமேசான் எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிங்கிற ஒரு சர்வீஸை படிக்கிறோம். அடுத்து அமேசான் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை வந்து லேர்ன் பண்ணுறோம். அடுத்து வந்து AWS கோட் பைப்லைன், இதையும் வந்து நாம் லேர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த 6th ஸ்டெப்ஸ், 6th ஒரு 1 2 3 4 சர்வீசஸ் லேர்ன் பண்ணுறோம். அடுத்து டாக்கர் இமேஜ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும், இந்த டாக்கர் ஃபைலில் என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ 4th ஸ்டெப்ஸ் AWS கோட் பில்ட், அதில் நம்ம வந்து போயிட்டோம். ஓகே, கோட் பில்டில் போயிட்டோம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் ப்ராஜெக்ட். ஓகே, AWS கோட் பில்ட், இங்கே தான் வந்து இந்த பில்டு ஹிஸ்ட்ரி க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ தான் வந்து அந்த ரெப்போசிட்ரியில் வந்து நம்ம ரெப்போசிட்ரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஓப்பன் ரெஜிஸ்ட்ரி, தட் எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி எங்கே இருக்குது, எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி தான் இருக்குது. எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில் இப்போ வந்து ஒரு இமேஜஸ் ஒன்றுமே இல்லை. நாம் இங்கே வந்து இதை பில்டு பண்ண உடனேயே இங்கே வந்து இமேஜஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஓகே, இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இன்னொரு டேப் நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே போல்ட் இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி பில்டு ஹிஸ்ட்ரி கொடுக்கும்போது இங்கே வந்து இமேஜ் எல்லாம் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருவோம், CICD1 ப்ராஜெக்ட் வெர்ஷன் 1. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டு, இதோட ப்ராஜெக்ட் டைப் வந்து டிஃபால்ட் ப்ராஜெக்ட்டு, அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் தேவையில்லை. அண்டு சவுஸ், நம்ம ஃபைலோட சவுஸ் கொடுக்கணும். ஓகே, நம்ம எங்கேருந்து சவுஸ் எடுக்கிறோம், ஜிட்ஹப்பில். நான் ஆல்ரெடி வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது இதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட ஜிட் ரெப்போசிட்டரியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து என்னது, ரெப்போசிட்ரி இன் மை ஜிட்ஹப் அக்கௌண்ட். ஓகே, ரெப்போசிட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க இது. ஓகே,
சோர்ஸ் வெர்ஷன்ஸ் அது தேவையில்லை. தட்ஸ் ஆல். அடுத்து வந்து சிங்கிள் பில்டு தான். இது பிறகு நம்ம எனேபிள் பண்ணிப்போம். ஓகே, ரீபில்டு எவரி டைம் கோட் இஸ் புஷ்டு டு தி ரெபாசிட்டரி. ஓகே, இதை கூட எனேபிள் பண்ணி வச்சிரும். இது எதுக்குன்னா நம்ம வந்து கோடு கமிட் பண்ணும்போது இங்கே வந்து ஆட்டோ ஆகிட்டு பில்ட் ஆயிரும். ஓகே, அதுதான் அதுக்காக உள்ளது தான் அது. ஓகே, இதை எனேபிள் பண்ணி விட்டுருவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இவ்வளோ ஒரு ரோல் க்ரியேட் ஆகுது, நியூ சர்வீஸ் ரோல். பில்டு ஸ்பெக் அந்த எந்த ஃபைல்லேருந்து பில்டு க்ரியேட் ஆகும், நம்ம கொடுத்துருக்க பில்டு ஸ்பெக் .yaml அந்த ஃபைல் தான். அதில் இருந்தால் ரீட் பண்ணும். ஓகேவா, இந்த ஃபைலில் இருந்தால் ரீட் பண்ணி இந்த இமேஜை ஜெனரேட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டோம். இவ்வளோதான். ஓகே, க்ரியேட் பில்டு ப்ராஜெக்ட்ஸ். நம்ம இதை வந்து இப்போ பண்ணியிருக்கிறது வந்து பில்டு க்ரியேட் ஆயிரும். ஓகே, பில்டு ஹிஸ்ட்ரி க்ரியேட் ஆயிரும். நம்ம ஏதாவது சேஞ்சஸ் இன் ஜிட் ரெபாசிட்டரியில் பண்ணாலும் பில்டு வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணால் ஒரு இமேஜஸ் ஒன்றுமே இல்லை இந்த ரெபாசிட்டரியில். நம்ம இந்த ரெபாசிட்டரி தான் கொடுத்துருக்கோம். ஓகே, பில்டு க்ரியேட் பண்ணுற இடத்துல. ஸோ இப்போ நான் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கோடை வந்து கமிட் பண்ணணும். ஓகேவா, எங்கே தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் என்னென்னா இந்த அதுக்கு தெரியணும் இந்த கோடுக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த ஃபைலை கொடுத்துருக்கோம். இது ஆல்ரெடி உள்ள ஃபைலை எடுத்துரும். நம்ம லேட்டஸ்ட்டாக உள்ள சேஞ்சஸ் வரல. ஸோ அதை நாம் வந்து கொடுப்போம். ஸோ இங்கே இருந்து டெர்மினலுக்கு போயிடுவோம். நியூ டெர்மினல், வேர் இட் இஸ், குட் டு. ஓகே, நியூ டெர்மினல் கொடுத்துட்டோம். ஜஸ்ட் ஜிட் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா பில்டு ஸ்பெக் .yaml நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை வந்து கமிட் பண்ணிடுவோம். ஜிட் add ஓகே, build build spc.yaml. ஓகே, ஆட் பண்ணிட்டோம். இங்கே வந்து கமிட் பண்ணிடுவோம். ஜிட் கமிட் -m மெசேஜ் நேம் வந்து code is updated. ஓகே, code is updated இதை கொடுத்துரும். என்ட்ரு. ஓகே, ஒரு கமிட் ஆகிட்டு நம்ம வந்து ஜிட்டு புஷ் பண்ணிடுவோம். ஓகே, ஜிட் புஷ்ஷு origin ஜிட்டு புஷ் origin மெயின். ஓகே, மெயினில் நம்ம மெயின்னு ஒரு பிரான்ச் வச்சுருக்கோம். அங்கே வந்து இந்த கோடை இந்த பிரான்ச்சில் வந்து கமிட் பண்ணி புஷ் பண்ணி விட்டுரும். ஓகே, நம்ம இப்போ வந்து புஷ் பண்ணிட்டோம். இனி ஒரு சேஞ்சும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து அதை கமிட் பண்ணி புஷ் பண்ணிட்டோம். ஸோ இனி வந்து நாம் இங்கே வந்து ஸ்டார்ட் பில்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோ கிளிக் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து பில்டு வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. பில்டு ஸ்டார்ட் ஆகி முடியும் போது இதில் வந்து இந்த ரெபாசிட்டரியில் இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம அதுவரை இதை வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த கோடு வந்து எப்படி பில்டு வந்து க்ரியேட் ஆகணும் அப்படின்னு இதை வந்து mbn clean install ரன் பண்ணும்போது அந்த ஜார் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிரும். ஓகே, எங்கே இருந்து எடுக்கும்னா டாக்கர் பில்ட் ரெபாசிட்டரி URI லேட்டஸ்ட்டாக இருக்கிறது தான் வந்து பில்டு எவ்ரி டைம் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போது லேட்டஸ்ட்டாக உள்ளதான் வந்து இங்கே எடுக்கும். அதான் வந்து ரெபாசிட்டரி URI லேட்டஸ்ட்டுன்னு கொடுத்துருக்குறோம்.
ஓகே, அந்த லேட்டஸ்ட் ரெப்போசிட்டரி எடுக்கும். அப்போ டாக்கர் க்ரியேட் ஆகுது. இல்லை, அந்த டாக்கர் நேம் வந்து நாம் டிஃபைன் பண்ணியிருந்தோம், அந்த கண்டெய்னர் நேம். ஓகேவா, CICD1 வெர்ஷன் 3 அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டாக்கர் கண்டெய்னர் நேம் இவ்வளோ அப்படியே எடுத்து ரீட் பண்ணி வச்சிரும். இது டெஸ்ட் கண்ட்ரோலர் வந்து ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோலர் ஃபைல் ஃபார் நம்ம டிபி கனெக்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணும்போது கோடு வந்து ரொம்ப பெருசாகும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறது வந்து எப்படி CI/CD பைப்லைன் செட் பண்ணுறது அப்படின்னு, ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் உங்களுக்கு டெமோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பில்டு ஃபெயில்டா? லாகின் ஃபெயில்டுன்னு காட்டுது. என்னாச்சு? The login failed. அந்த ஃபைல் எடுத்து பார்ப்போம். ஓகே, சேஞ்சஸ் வந்திருக்கா அப்படின்னு. வெர்ஷன் 3 வந்திருக்கு. AP South 1. ஓகே, இது என்னன்னு நாம் வந்து பார்க்குறோம். ஓகே, காப்பி. ஓகே, வி நீட் டு இதில் வந்து நாம் சர்வீஸ் ரோல் ஆட் பண்ணணும். அது வந்து மிஸ் ஆகிட்டு. ஓகே, அதான் வந்து அந்த இஷ்யூ. நம்மளோட பில்டு வந்து ஃபெயில் ஆனதுக்கு ரீசன் வந்து இதில் வந்து 2 சர்வீஸ் ரோல் நாம் வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே, அதான் அட்டாச் பாலிசிஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோம். இதில் கண்டெய்னர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, சர்ச் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரி ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கணும். அடுத்து ரெஜிஸ்ட்ரி கண்டெய்னர் பவர் யூசர், இந்த 2 பெர்மிஷன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ கொடுத்துட்டோம், இந்த பெர்மிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டோம். இனி வந்து நம்ம ரன் ஸ்டார்ட் பில்டு கொடுப்போம். ஓகே, இனி வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து அந்த பெர்மிஷன்ஸ் இல்லாததுனால தான் அந்த இஷ்யூஸ். ஓகே, இனி வந்து இதில் பார்த்தோன்னா நம்ம இதில் போனோம், view all services. எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி அதில் போய் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஓகேவா, ஸோ அந்த எரர் போயிருச்சு பார்த்தீங்களா. ஏன்னா பெர்மிஷன்ஸ் வந்து இல்லை, அதான் வந்து எரர் வந்துருக்கு.
இப்போ எரர் வந்திருக்கு. ஓகே, வெயிட், என்னென்னு பார்ப்போம். ஸோ ChatGPT suggesting that we use this option. ஓகே, இதை சேஞ்ச் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஸோ இதுதான் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இப்படி இருந்துச்சு. ஸோ நாம் இந்த வெர்ஷன் இமேஜை வேறு மாற்றி பார்ப்போம். ஓகே, ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஓகே, ஆமாம், மீதியெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஜஸ்ட் இதை கமிட் பண்ணி புஷ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஓகே, ஜெட் ஸ்டேட்டஸ் ஜெட் டாக்கர் ஃபைல் ஜெட் commit and git push origin main. Okay, and git status. ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஓகே, okay, let's me try. Now we changed here the Docker file, this one I'm changed. Just try, okay, whether it is working or not. So here build is succeeded, right? That fourth. Okay, build succeeded 2 minutes ago. So build succeeded after changing this Corotto. Okay, just we need to change இதை old version change பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்போ என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, ஓகே, Eclipse Turmarin, what's happening? ஓகே, இப்போ இந்த வெர்ஷன் ஓகே இருக்கட்டும். Don't save. Okay, git full. Okay, we need to get the latest changes. Git full already up to date. Okay,
Eclipse. Amazon Corrado. Okay, this is the change. So we need to refresh it. Refresh. Okay, that change we need to give that Amazon Corrado 17. After that it's working good. Okay, ability succeeded, and you can able to see the here latest images, everything. Okay, so latest image build is generated. அடுத்து நாம் வந்து இதில் எந்த ஸ்டெப்ஸை பார்க்கணும் அப்படின்னா, ஸோ கோட் பில்ட் வர ஆகிட்டோம். இனி வந்து டிப்ளாய் பண்ணணும். ஓகேவா? ஏடபிள்யூஎஸ் ஏசிஎஸில் டிப்ளாய் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து தெரியும். ஓகேவா? அதுக்கு நம்ம எங்கே போனோம்னா, ஆல் சர்வீசஸ், நீங்கள் வந்து கோட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஜிட் ரெப்போசிட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு இதே ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதை வந்து வீடியோவில் போடுறேன். ஓகே, எங்கே போனோம் நாம் அப்படின்னா, எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ். ஓகே, அதில் போவோம். அமேசான் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ். இதில் நம்ம இப்போ வந்து இங்கே வந்து என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து ஆட்டோ பில்ட் ஆயிரும். ஓகேவா? ஆட்டோ பில்ட் ஆயிரும். அதை உங்களுக்கு காட்டித்தரணுமா அப்படின்னா இதை கமிட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ஓகே, அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த இப்போ வந்து ஆட்டோ பில்டு பண்ணிட்டோம். இனி வந்து மேனுவல் டிப்ளாய்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் டெஃபினிஷன்ஸில் போயிட்டு ஒரு டாஸ்க் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? க்ரியேட் நியூ டாஸ்க். நேம் என்ன கொடுப்போம்? CICD1-task வெர்ஷன் 7 சும்மா கொடுத்துரும். இதே AWS Fargate தான். அடுத்து CPU சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து லோவஸ்ட் CPU சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீ டயரில் இருக்கிறோம். 2.5, தட்ஸ் ஓகே. இது ஓகே, லோவஸ்ட் CPU வெர்ஷன்ஸ் சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த கண்டெய்னர் நேம் கொடுக்கணும். ஓகேவா? நம்ம ரெப்போசிட்ரியோட கண்டெய்னர் நேம் என்னது? ரெப்போசிட்ரியோட நேம் அதை கொடுக்க வேண்டியது தான். யுவர் சர்வீசஸ் ECR. ஓகே, ECR எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி எங்கே இருக்குது? எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி இதாக இருக்குது. எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி இதில் இந்த கண்டெய்னர் நேம் இதான் வந்து CICD1 வெர்ஷன் 3 அதை கொடுக்கணும். அடுத்து இமேஜோட URI கொடுக்கணும். ஓகே, அதுக்கு காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, இமேஜோட URI கொடுக்கணும். இந்த போர்ட் மேப்பிங் ஆட் பண்ணணும். ஓகே, 8080 TCP. ஓகே, இதில் HTTP. ஓகே, HTTP போர்ட் மேப்பிங்கோட ஆட் பண்ணிட்டோம். 8080. வேறு இதில் ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். எவ்வளோதான். இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, க்ரியேட் கொடுத்துருவோம். நீங்கள் இதே ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, AWS Fargate சூஸ் பண்ணியிருக்கோம். அது CPU நம்ம வந்து ஃப்ரீ டயரில் இருக்கிறதுனால
இந்த சிபியூ சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஜஸ்ட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு டாஸ்க் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நீங்கள் இதோட ஹெல்த் பார்க்கும்போது ஆக்டிவில் தான் இருக்குது. அடுத்து வந்து கிளஸ்டர்ஸ் சூஸ் க்ரியேட் பண்ணணும். டாஸ்க் முடிஞ்சிட்டு கிளஸ்டர்ஸ். ஓகே, கிளஸ்டர் நேம் AWSCICD கிளஸ்டர் வெர்ஷன் 1 இருக்கட்டும். கிளஸ்டர் வெர்ஷன் 1. ஓகே, வெர்ஷன் 1 கிளஸ்டர். அது ஃபர்கெட் ஒன்லி, அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். forget only monitoring create. ஓகே, க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் கிளஸ்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் வந்து டாஸ்க் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, கிளஸ்டர் அந்த வெர்ஷன் இஸ் இன் ப்ராக்ரஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து க்ரியேட் டாஸ்க் டெஃபினிஷன் ஃபேமிலி CICD டாஸ்க் 1, அதாவது மேப் பண்ணுறது. இந்த சர்வீஸையும் கிளஸ்டரையும் டாஸ்கை மேப் பண்ணுறது தான் இது சர்வீஸ். ஓகே, டாஸ்க் வித் கிளஸ்டர் மேப்பிங் அது பண்ணுறோம். இதில் வந்து லான்ச் டைப் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்கெட்டு அது ஓகே. இது ஓகே. ரெப்ளிகா இவ்வளோ. டாஸ்கோட நேம் கொடுத்துட்டோம். AWS கிளஸ்டர் வெர்ஷன் 1 லான்ச் டைப் சூஸ் பண்ணிட்டோம். ரெப்ளிகா. அடுத்து டிப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சிட்டிஸ் அவ்வளோதான். நெட்வொர்க்கிங்கில் இதெல்லாம் அப்படியே தான். க்ரியேட் நியூ செக்யூரிட்டி குரூப் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆல் TCP செலக்ட் பண்ணிக்கோங்க. சவுஸ் எனிவேர் அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து இதில் வந்து ஆல்ட்ராபிக் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனிவேர் கொடுத்துக்கோங்க. ஓகே, பப்ளிக் IP டேர்ன் ஆனது அவ்வளோ அப்படியே இருக்கட்டும். லோட் பேலன்சிங் வால்விங் தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இதில் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நாம் வந்து இந்த டாஸ்கோட நேம் சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, இதில் வந்து செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, க்ரியேட் டாஸ்க் ஆன் ப்ராக்ரஸ். ஸோ இதை வந்து என்னது காட்டுறது, டிப்ளாய்மெண்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ். இது வெயிட். இப்போ வந்து நம்ம கோடெல்லாம் வந்து டிப்ளாய்மெண்ட் ஆகி எதில் வந்திருக்கும், இதில் வந்திருக்கும் AWS ECSல வந்திருக்கும். ஓகே, எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் இதில் வந்து டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகி வந்திருக்கும். ஓகேவா, அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ப்ராக்ரஸில் இருக்குது. CICD1 task version 7 service deployment is in progress. It takes a few minutes. Okay, உங்களுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்ப்ரிங் போட்டோட அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணும்போது நார்மலி இந்த ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷன்ஸ் இதில் வந்துடும். ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து கண்ட்ரோலரில் போயிடும். டெஸ்ட் controller.java இதில் வந்துடும். ஹெட் மேப்பிங் க்ரீட்டிங்ஸ்னு ஒரு மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, கலோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த இது டெஸ்ட் கண்ட்ரோலர் அந்த மெத்தட். ஓகே,
அதை பார்த்துட்ருக்கோம். Deployment is in progress. It takes a few minutes. Okay, let's wait. நம்ம we are in 5th ஸ்டேஜில் இருக்கோம். ஓகேவா, AWS ECS அந்த ஸ்டேஜில் இருக்கிறோம். ஓகே, 5th ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மேனுவல் டிப்ளாய்மெண்ட். இது முடித்த பிறகு நாம் என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னா AWS கோட் பைப்லைன். இது வந்து AWS கோட் பைப்லைன் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட்டோ டிப்ளாய்மெண்ட்டாக மாற்றிடுவோம். ஓகே, இப்போ ஜிட்ஹப்பில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது உடனே இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிரும். ஓகே, உடனே வந்து அதை என்ன பண்ணிடும், AWS கோட் பில்ட் வந்து லேட்டஸ்ட்டு பில்டு ஃபைல் க்ரியேட் ஆகிரும். அதை வச்சுட்டு இதை வந்து உடனே கோட் பைப்லைன் இந்த பில்டை வந்து அப்படியே தூக்கிட்டு ECSல வந்து ரன் பண்ணி விட்டுரும். மேனுவல் ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் பண்ணி விட்டுரும். ஓகே, டிப்ளாய்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, நம்ம இப்போ டிப்ளாய்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அதை பார்ப்போம். சர்வீசஸ், so clone task 1 here, where it is task, clusters, go to the clusters, here task. Okay, version 1 task, where it is network settings, this one, clusters, select the clusters, here service, choose the service, task, deployments. Okay, choose the deployments, view task, network configurations, where it is that clusters, view task. Okay, this is the task on running. Select the task, choose the networking and open it. Okay, so now we are exposing the port number is the port number என்னது வந்து 8080. okay, 8080/swagger -ui/index.html. ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க, இந்த ஒரு யூஆர்எல் வந்து பார்க்க போகிறீங்க. க்ரீட்டிங்ஸுங்கிற யூஆர்எல் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, இதை பார்த்துட்டீங்க. ஓகேவா, இந்த ஒரு எண்டு பாயிண்ட், ஜஸ்ட் ட்ரை இட் அவுட்.
ஸோ ஹலோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இப்போ வந்து நாம் வந்து மேனுவல் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இனி என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து மேனுவலாக டிப்ளாய் பண்ணுறது வந்து ஆட்டோ டிப்ளாய்மெண்ட். அதுக்கு நமக்கு தேவை என்னென்னா, என்ன தேவை? கோடு பைப்லைன் தேவை. ஓகே, அதை சூஸ் பண்ணிக்கோ. கோட் பைப்லைன், go to the code pipeline. அது கழிஞ்சிட்டு நம்ம இங்கே கமிட் பண்ணிடுவோம். இதெல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கமிட் பண்ணி புஷ் பண்ணும்போது அங்கே ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் நடந்திருக்கும். ஓகே, அதை வந்து பார்க்க போகிறோம். பைப்லைனை க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பைப்லைன், பில்டு கஸ்டம் பைப்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பைப்லைனோட நேம் கொடுத்துக்கோங்க. CI/CD 1 பைப்லைன் வெர்ஷன் 8ன்னு சும்மா வாட் எவர் இட்ஸ் நேம், உங்களுக்கு என்ன நேம் தெரியுதோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வெர்ஷன் 8ன்னு கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் தேவையில்லை, அட்வான்ஸ் செட்டிங்ஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ப்ரொவைடர் GitHub ஆப், கனெக்ஷன் நேம் இந்த CI/CD ஜிட் கனெக்ஷன். ஓகே, நான் ஒரு கனெக்ஷன் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் கனெக்ட் டு GitHub யூஸ் பண்ணி கனெக்ஷன் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரெப்போசிட்ரி நேம் இது தான். டிஃபால்ட் பிரான்ச் வந்து மெயின், அதோட பிரான்ச் வந்து மெயின். கோடு பைப்லைன் டிஃபால்ட்டு வெப்குக், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதர் பில்டு ப்ரொவைடர், நம்ம என்ன பில்டு ப்ரொவைடர் யூஸ் பண்ண போகிறோம்? AWS கோடு பில்டு, அதான் வந்து கமிட் பண்ணும்போது பில்டு க்ரியேட் ஆகும். ஓகே, ப்ராஜெக்ட் நேம் என்னது? ரெப்போசிட்ரியோட நேம், நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டோட நேம் CI/CD 1 ப்ராஜெக்ட் வெர்ஷன் 1. ஓகே, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் பில்டு, பேட்ச் பில்டா? சிங்கிள் பில்டு தான். இன்புட் ஆர்டிஃபேக்ட் அது ஒன்றும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் வேண்டாம், இதை வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜு டிப்ளாய் ப்ரொவைடர். என்னது டிப்ளாய்மெண்ட்? டிப்ளாய் ப்ரொவைடர் யார்? இதில் அமேசான் ECSல கொண்டு டிப்ளாய்மெண்ட் பண்ணணும், அதை தான் செலக்ட் பண்ணிட்டேன். கிளஸ்டர் நேம் AWS CI/CD கிளஸ்டர் வெர்ஷன் 1. சர்வீஸ் நேம், ஒரு சர்வீஸ் நேம் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தோம், CI/CD டாஸ்க்கு வெர்ஷன் 70, அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இவ்வளோதான். கிளஸ்டர் நேம் செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். கோடு பைப்லைன் வெர்ஷன் சோர்ஸ் ஆக்ஷன் பில்டர், நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அது க்ரியேட் பைப்லைன், தட்ஸ் ஆல். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? க்ரியேட் பைப்லைன். கங்க்ராச்சுலேஷன், the pipeline CI/CD 1 has been created. பைப்லைன் க்ரியேட்டட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது, 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகே, அது இப்போ இதில் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பார்த்துக்கோங்க. சவுஸு பில்டு டிப்ளாய். ஓகே, சவுஸ் அந்த GitHub அந்த கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிருச்சு. அட் த பில்டு ப்ராசஸ் அது வந்து ஆன் ப்ராக்ரஸ் நடந்துகிட்ருக்கு, இன் ப்ராக்ரஸ் பில்டு. இதை முடிச்சுட்டு என்னது டிப்ளாய் ப்ராசஸ். ஓகே,
மெயின் டைம் நாம் வந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே, டாக்கர் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். அமேசான் எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில் வந்து ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்டெப் வந்து பில்டு spec.yaml ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து AWS கோட் பில்டு அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஃபிஃப்த்து ஸ்டெப்ஸ் வந்து AWS ECS மேனுவல் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ சிக்ஸ்த்து ஸ்டெப்பில் நாம் வந்து ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் அதை வந்து பண்ணுறோம். அதுக்கு அதை பண்ணுறது வந்து கோட் பைப்லைன். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப்ஸு கம்ப்ளீட்டட், பில்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, அடுத்த ஃபோர்த்து ஸ்டெப்ஸு டிப்ளாய் ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்குது. ஓகே, டிப்ளாய் ப்ராசஸ். இப்போ இது முடித்த உடனே நாம் இங்கே வந்து இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கமிட்டு புஷ்ஷும் பண்ணி பார்ப்போம். அப்போ உடனே வந்து அங்கே வந்து பில்டு க்ரியேட் ஆகும். அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகேவா, செட் பண்ணி முடித்த உடனே எப்படி வந்து பைப்லைன் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறேன். இவ்வளோ வந்து நான் வந்து ஓகே டிசேபிள் பண்ணி வைக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு ஒரு பில்டு எப்படி க்ரியேட் ஆகுது, நம்ம வந்து கோடு பில்டு இது முடியட்டும். ஓகே, ஜஸ்ட்டு கோடு பில்டு பார்ப்போம். கோட் பில்டு அந்த இதை ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். கோட் பைப்லைன் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது இன் ப்ராக்ரஸ் நடந்துகிட்ருக்குது. ஓகே, நம்ம அடுத்து எங்கே போவோம்? கோட் பில்டு. ஓகே, கோட் பில்டு BUILD பில்டு இதை ஓப்பன் பண்ணிட்டோம். கோட் பில்ட் இதில் வந்து பில்டு ஹிஸ்ட்ரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மினிட். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பில்ட் ஆனது பில்டு ஹிஸ்ட்ரி இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம். அது வந்து பைப்லைன். ஓகே, இங்கே கமிட் பண்ண உடனே என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு நாம் வாட்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வ்ஸ் பில்டு டிப்ளாய் இந்த 3 ஸ்டெப்ஸும் நடந்துட்டு. ஓகேவா, ஸோ கோட் பைப்லைன் succeeded. ஓகே, கோட் பைப்லைன் சக்சீடட். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த சேஞ்சஸை வந்து கமிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்ன நடக்குது அப்படின்னு. ஓப்பன் டெர்மினல். ஓகே, ஜிட் கமிட் ஜிட் ஆட் test controller .java. okay, and git commit -m updated. okay, and git push origin main. okay, and git status. okay, நம்ம இதை கமிட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ கமிட் பண்ண உடனே இங்கே என்ன நடக்குதுப்பா? இப்போ லெட்ஸ் see. ஓகே, சர்வ்ஸ் இன் ப்ராக்ரஸ் கமிட் நடந்துருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பில்டு நடக்கும். இதை வந்து நம்ம இங்கே பார்த்தா தெரியும். பில்டு ஹிஸ்ட்ரியில் பார்ப்போமா?
build history run பண்ணி பார்ப்போம். Register. Okay, you see, right? Build in progress. Okay, build in progress. 23 seconds, 40 seconds. So build in progress நடந்துட்டு இருக்குது. இங்கே வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, இங்கே வந்து டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டாக ஆகிட்டுருக்கு. சோர்ஸ்லேருந்து பில்டு இன் ப்ராக்ரஸ் நடந்துகிட்ருக்குது. ஸோ அடுத்து வந்து அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நாம் வந்து ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் வந்து யூஸிங் கோட் பில்ட் அண்டு கோட் பைப்லைன் யூஸ் பண்ணிட்டோம். நார்மலி கோட் பில்டு யூஸ் பண்ணலாம், ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணுவோம். நாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா கோட் பில்டு அப்படிங்கிற டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் இதே ஸ்டெப்ஸை வந்து உங்கள் சிஸ்டத்தில் செஞ்சு பாருங்கள். ஓகே, 1 by 1 பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, இப்போ பில்டு வந்து சக்சீட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து டிப்ளாய். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த டிப்ளாய் ஆட்டோமேட்டட் ஆனதை பார்த்தீங்க. இதை வந்து நாம் இதில் ஃப்ரண்ட் எண்டில் பார்ப்போம். ஓகே, இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து அப்டேட் ஆகிருக்கா அப்படின்னு. ஸோ எங்கே நாம் போனோம்னா கிளஸ்டர்ஸில் போகணும். ஓகே, கிளஸ்டர்ஸில் போயிட்டு clusters, services போயிட்டு என்னது டாஸ்க். ஓகே, டாஸ்க் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க்கிங், ஓப்பன் அட்ரஸ். ஓகே, இப்போ நம்ம சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் ஆகிருக்கும். ஓகே, நம்ம ஓகே, இது வந்து 8080 soger-ui/index.html. ஓகே, இப்போ நம்ம இங்கே பண்ண சேஞ்சஸ் எல்லாமே அதில் வந்திருக்கும். ஓகே, வெல்கம் பார்த்தீங்களா, வெல்கம் ஆல் டெக்கி, இந்த சேஞ்சஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதான் வந்து ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ். இப்போ இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.